என்பதை அல்லாஹ் வலியுறுத்துறான். உணவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தொடர்ந்து வழங்குறாங்க. அதுல அத்தாயிமு ஷாக்கிரு பி மன்சிலத்தி அஸ்ஸாயிமு சாபிரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் உணவு சாப்பிட்டு விட்டு அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர், இது ஒரு துவா. இது சாப்பிட்டு இருக்கும் பொழுது இடையில சொல்ல வேண்டிய ஒரு துவா. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். ஒவ்வொரு பருக்கைக்கும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவராக இவர் மாறுறார். இந்த துவாவை எவர் சாப்பிடும் போது சொல்றாரோ ஓதுறாரோ அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவராக மாறுறார். அதே போன்று அந்த உணவு சாப்பிட்டு விட்டு எவர் ஒருவர் அல்லாஹ்விற்கு இது போன்று அவனுடைய திருநாமங்களை கொண்டு நன்றி செலுத்துறாரோ, உணவு சாப்பிட்டு முடித்த உடனேயே அல்லாஹ்விற்கு எந்த அடியான் நன்றி செலுத்துறாரோ அந்த நன்றி செலுத்துபவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறான் அப்படின்னு சொன்னா அஸ்ஸாயிமி அஸ்ஸாபிரி, பொறுமையுடன் நோன்பு நோற்றவர்களுடைய அந்தஸ்தில் அவர் இருக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமிதியில 2410வது இலக்கமாக இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை நம்ம பார்க்கணும். அஸ்ஸாயிமி அஸ்ஸாபிரி, பொறுமையுடன் நோன்பு நோற்றவர். இந்த இடத்துல அந்த அந்தஸ்துல இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நோன்புக்கு என்ன தெரியுமா அவசியம்? பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு நோன்பாளி பொறுமையாக இருக்கணும். ஒரு நோன்பாளி இடத்துல கோபம் இருக்கக்கூடாது. ஒரு நோன்பாளி உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு நோன்பாளி கத்தக்கூடாது. ஒரு நோன்பாளி சண்டை போடக்கூடாது. ஒரு நோன்பாளி இடத்துல பொறுமை ரொம்ப அவசியம் என்பதை இதன் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். அப்போ அஸ்ஸாயிமி அஸ்ஸாபிரி, பொறுமையுடன் நோன்பு வைத்த நோன்பாளியினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதே போன்று எப்படி அல்லாஹ் நோன்பிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறானோ அதே